கர்த்தர் சொல்றார், இனி நீங்கள் குறுகி போவதில்லை, ஆம் விசாலம் உண்டாகிறது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். வல பக்கம் இடது பக்கம் நீங்கள் பலம் கொண்டு பெருக போகிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? அன்பு உறவுகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. எரேமியா 30:19 அவர்கள் குறுகி போவதில்லை. பிரியமானவர்களே, அவர்கள் என்கிற இடத்தில் இன்றைக்கு நீங்கள் அல்லது நாம் என்று சொல்லி போட்டுக்கொள்வோம். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் குறுகி போவதில்லை. இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை மிக குறுகலான சூழ்நிலையாக இருக்கலாம். ஒரு விசாலமற்ற ஒரு சூழலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாம் உங்கள் கையை விட்டு கடந்து போகிறதாய் காணப்படலாம். அவ்வளவுதான், இனி என் வாழ்க்கை முழுவதும் குறுகலானது. கையிருப்பு குறைகிறது, ஆரோக்கியம் குறைகிறது, சமாதானம் குறைகிறது, நல் உறவு குறைகிறது, அப்படி நிறைய குறைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை ஒரு சிறிய வட்டத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறது, குறுகி போய்கொண்டிருக்கிறேன் என்கிற சூழ்நிலையில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், இனி நீங்கள் குறுகி போவதில்லை, ஆம் விசாலம் உண்டாகிறது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். வல பக்கம் இடது பக்கம் நீங்கள் பலம் கொண்டு பெருக போகிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? இனிமே குறுகள் என்கிற சூழ்நிலை மாறி விசாலம் என்கிற சூழ்நிலை வருகிறது. விசுவாசிகள் இன்றைக்கே பெற்றுக் கொள்ளுங்க. God bless you.